ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்க புதியவராயிருந்தா நம்ம ராக்கி பீஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டனை ஆல்னு செட் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார்லி சாப்ளின் வாழ்க்கை வரலாறு பற்றி சுருக்கமாக சிறிய தொகுப்பு. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் 1889ஆம் ஆண்டு லண்டனில் ஒரு சிறிய வீட்டில் சிறுவன் பிறந்தான். அவரது பெயர் சார்லி சாப்ளின். வாழ்க்கை ஆரம்பமே சவால்களோடு இருந்தது. தாய் மனநல குறைபாடு காரணமாக மருத்துவமனையில் இருந்தார் மற்றும் தந்தை பிணையால் பாதிக்கப்பட்டிருந்தார். இவரது குழந்தை காலம் வரலாற்றின் கடுமையான உண்மைகளை காட்டியது. பூர்வீக அருள்மிகு குடும்பத்தில் இருந்தாலும் பசியும் வறுமையும் அவரை சூழ்ந்திருந்தது. சிறுவயதில் சார்லி திரைத்துறையில் தனது பயணத்தை தொடங்கினார். முதலில் திரையரங்கங்களில் சிறிய நடிப்பில் செயலாற்றி பிறகு திரை வேடங்களில் வல்லுநராக மாறினார். குமார காலத்தில் தோன்றிய அவரது சிறிய நடிக்கும் திறமை பார்வையாளர்களின் மனதை பரிமாற்றியது. அவர் டிராமா மற்றும் காமெடி கலவை சித்திரங்களில் வல்லமை பெற்றார். சிறுவனாகவே சாப்ளின் படிகடன் என்ற கதாபாத்திரத்தை உருவாக்கினார். அது அவரது அடையாளமாகி உலகம் முழுவதும் மக்களுக்கு நகைச்சுவையுடன் வாழ்க்கை தரும் வழியை காட்டியது. 1910களில் அமெரிக்கா சென்றார். ஹாலிவுட் பட உலகில் அவரது புகழ் விரைவாக உயர்ந்தது. முதலில் கிஸ்ஸிங் திரைப்படங்களில் நடித்தார். ஆனால் 1914இல் மிஸ்டர் பீட்ஃபோர்ட் மூலம் அவர் உலகெங்கும் அறியப்பட்டார். சாப்ளின் தனது காமெடியை வெறும் நகைச்சுவை மட்டுமின்றி சமூக விமர்சனமாகவும் மாற்றினார். அவர் ஏழை மக்கள், தொழிலாளர்கள், வறுமை மற்றும் சமூக அநீதிகளை தனது படங்களில் மிக நுட்பமாக வெளிப்படுத்தினார். அவரது புகழ்பெற்ற படங்கள் 1920களில் உருவானவை. த கிட் 1921 படத்தில் அவர் தன் காமெடியை மனிதகுல நெஞ்சோடும் இணைத்தார். சிறுவன் கதையுடன் இணைத்து மக்களின் கருணை, நகைச்சுவை, உணர்வு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார். 1925இல் த கோல்ட் ரஷ் மூலம் சாப்ளின் தனது காமெடி கலைஞராகிய தன்மையை நிலைநாட்டினார். 1931இல் சிட்டி லைட்ஸ் வெளியானது. இது மௌன திரைப்படங்களின் உச்சக்கட்ட சித்திரமாக கருதப்படுகிறது. சாப்ளின் சிறிய மெதுவான நடிப்பு மூலம் பார்வையாளர்களை அழச் செய்தார், சிரிக்கச் செய்தார், சிந்திக்கச் செய்தார். 1936இல் வெளியான மாடர்ன் டைம்ஸ் படத்தில் தொழிலாளர்களின் வாழ்க்கை, தொழில்நுட்ப முன்னேற்றம், தொழிலிடங்களில் அடுக்குமுறை வேலை பிரச்சினைகள் போன்றவை சிறப்பாக காமெடியுடன் காட்டப்பட்டன. இதன் மூலம் சாப்ளின் சமூகவாத கலைஞராகவும் புகழ் பெற்றார். அதே சமயம் அவரது படங்களில் காதல், மனிதநேயம், நகைச்சுவை அனைத்தும் அற்புதமாக இணைந்தன. ஆனால் பிரபலத்துக்கு உடனே நெருக்கடியும் வந்தது. அவரது அரசியல் கருத்துகள், சமூக சமத்துவம் பற்றிய விமர்சனங்கள் அமெரிக்க அரசாங்கத்தினால் சந்தேகப்பட்டன. 1940களில் வெளியான த கிரேட் டிக்டேட்டர் படத்தில் அவர் ஹிட்லரை கண்டித்து நகைச்சுவை மூலம் எதிர்த்து நின்றார். இது அரசியல் சமூக விமர்சனம் கலந்த படம் என்பதால் பெரும் கவனம் பெற்றது. சாப்ளின் தனது படங்களில் மனிதநேயம், அன்பு, சமத்துவம் ஆகியவற்றை வலியுறுத்தினார். சார்லி சாப்ளின் தனிப்பட்ட வாழ்க்கை பல பரபரப்புகளால் சூழப்பட்டது. இவர் பலமுறை திருமணம் செய்தார். ஆனால் பெரும்பாலான உறவுகள் நீடிக்கவில்லை. சிலர் அவரை சர்ச்சை மனிதராகவும் கூறினர். அவரது குடும்ப வாழ்க்கை மற்றும் அரசியல் கருத்துகள் பெரும் விவாதங்களை உண்டாக்கின. அதே சமயம் சாப்ளின் தனது படங்களை சிரிப்பு, கண்ணீர், மனிதநேயம் ஆகியவற்றுடன் இணைத்து உலக நட்சத்திரமாக உருவாகினார். 1952இல் அமெரிக்காவிலிருந்து வெளிநாட்டுக்கு செலுத்தப்பட்டார். அவரின் வாழ்வின் பின்னர் அவர் சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்தார். அங்கு அவர் தனது குடும்பத்துடன் அமைதியான வாழ்க்கையை தொடங்கினார். 1977ஆம் ஆண்டு உலகிற்கு பிரபலமான காமெடி கலைஞர், மனிதநேயம் நிறைந்த கலைஞர், சமூக விமர்சகர் சார்லி சாப்ளின் 88 வயதில் இறந்தார். அவரது படங்கள் இன்னும் உலகம் முழுவதும் மக்களுக்கு நகைச்சுவையும் கருணையையும் தருகின்றன.
சார்லி சாப்ளின் வாழ்க்கை ஒரு சாதாரண மனிதனின் கடுமையான ஆரம்பத்திலிருந்து உலகளாவிய கலைஞராக மாறும் கதை. வறுமை, போராட்டங்கள், தனிமை எல்லாம் அவரை மறுசீரமைக்கவோ சிரிப்புடன் எதிர்கொள்ளவோ செய்கின்றன. மிஸ்டர் பீட்ஃபோர்ட் அவரின் உருவாகி உலகின் கோர்மையை சிரித்து மனதை தொடும் கதாநாயகன் ஆனார். அவரது கலை, வாழ்க்கை அனுபவம், சமூக கருத்துகள் அனைத்தும் நமது காலங்களுக்கும் மிகவும் பயனுள்ள பாடங்களாக நிற்கின்றன. இந்த கதை சுருக்கம் முக்கிய நிகழ்வுகளையும் சாப்ளின் படைப்பாற்றலையும் அவரது சமூக பதிப்பையும் வாழ்க்கை போராட்டங்களையும் ஒரே படிமுறையில் விவரிக்கிறது. நன்றி.